தேவையற்ற விஷயங்களுக்காக ரசிகர்கள் தங்களது பொன்னான நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என இசைஞானி இளையராஜா வேண்டுகோள் விடுத்துள்ளார். பெங்களூரு விமான நிலையத்தில் பாதுகாப்பு அதிகாரிகளின் சோதனைக்கு ஆளாகி 1 மணி நேரம் காத்திருப்புக்கு பின் இசைஞானி இளையராஜா விமானத்தில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக ரசிகர்கள், திரைப்பிரபலங்கள், அரசியல் கட்சி பிரமுகர்கள் என அனைவரும் தங்களது கண்டனத்தை பதிவு செய்துள்ளனர். இந்நிலையில் திடீரென தனது முகநூல் பக்கத்தில் காணொலியில் பேசிய இசைஞானி இளையராஜா, பாதுகாவலர்கள் தங்களது கடமையை தான் செய்துள்ளனர் என்றும் இதில் வருத்தப்பட ஒன்றுமில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இதுபோன்ற தேவையற்ற விஷயங்களுக்காக ரசிகர்கள் தங்களது பொன்னான நேரத்தை வீணடிக்க வேண்டாம் எனவும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதுபோன்ற செயல்களால் தனக்கு ஒருபோதும் சிறுமை நிரப்புவதில்லை எனவும் தான் எப்பவும் ராஜாதான் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதெல்லாம் மிக சாதாரணமான விஷயம். செக்யூரிட்டியில இருக்கிறவங்க சாதாரணமா செக் பண்றது எல்லா இடத்துலயும் நடக்கக்கூடிய விஷயம்தான். அதை நான் பெருசாவே எடுத்துக்கிறது இல்லை. இதை விட டார்ச்சர் பண்ற மாதிரி பிஹேவ் பண்ண மேட்டர்கள்லாம் நான் கடந்து போயிருக்கிறேன். அதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா அவங்க வேலை செய்யலைன்னா இந்த இந்தியாவா இருக்காது. அவங்க வேலை செய்யறாங்க. கவரா ஏதோ தேங்காய் பிரசாதத்தை எடுத்துட்டு போன அந்த பையன் ஓபன் பண்ண சொன்னாங்க. அவ்வளவுதான். ஓபன் பண்ணியும் காட்டியாச்சு. அதுக்கப்புறம் இப்ப என்னுடைய ரசிக பெருமக்கள் இந்த நியூஸ்களை பார்த்துட்டு என்னோட தொடர்பு கொண்டு அவர்களுடைய அனுதாபத்தையும் கோபத்தையும் தெரிவிக்க வேண்டும் என்று தேவையில்லாத விஷயங்களில் எதற்கு இந்திய மக்கள் தங்களுடைய சக்தியை வீணாக்கி கொண்டிருக்க வேண்டும் என்பதில் எனக்கு பெரிய வருத்தம். ஏனென்றால் எனக்கே அது பெரிய விஷயமாக இல்லை. அதை பற்றி நான் ஒரு எதையும் எடுத்துக்கொள்ளவில்லை. அவர்கள் ஏதோ ஒரு நாட்டிலிருந்து, ஏதோ ஒரு மாகாணத்திலிருந்து தங்கள் குழந்தை குட்டிகளை விட்டு இங்கே ஒரு இரிட்டேஷன்ல வர்றவங்களுடைய அந்த டைமுக்கு வேலைக்கு போகணும், அந்த சாப்பாடை பார்க்க முடியாது, அந்த இது பண்ண முடியாது, அந்த இரிட்டேஷன்ல கூட இருப்பாங்க. வர்றவங்களை எப்படி நடத்துறவங்கிறது தெரியாது, யாருன்னு தெரியாது. தயவு செய்து இதுபோல செய்திகளுக்கு நீங்கள் முக்கியத்துவம் அளிக்க வேண்டாம் என்று பத்திரிகை என்பவர்களை கேட்டுக்கொள்கிறேன். இது ஒரு முக்கியமான விஷயமே இல்லை, சாதாரண விஷயம். நான் உங்களை போல ஒரு சாதாரணமானவன். ஒரு பொதுமக்கள் என்னை பற்றி எனக்கு பெரிய அபிப்பிராயமே கிடையாது. ஆனால் எந்த இடத்தில் எப்படி நடக்க வேண்டுமோ அப்படி நடக்கட்டுமே. அதனால் நமக்கு என்ன? என்னை சோதிப்பதன் மூலம் அவன் பெரியவன் ஆகிவிடவும் நான் சிறுமையில் ஆழ்வதும் கிடையவே கிடையாது. நடக்கப் போவதே இல்லை. நான் எப்பவும் ராஜாதான். அந்த இடத்தில் அவனுடைய வேலையை அவன் செய்கிறான். அதை அனுமதிக்கிறேன். அதற்கு நான் ஒத்துழைக்கிறேன். நான் அவன் சண்டையும் போடவில்லை, அவனும் என்னோடு சண்டை போடவில்லை.